ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜீனத் கார்டன் அண்ட் சமையல். பார்த்தீங்கன்னா நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்லி மொட்டெல்லாம் நான் காமிச்சிருப்பேன். அந்த மொட்டை நாங்கள் பறிச்சாச்சு. நேற்று ராத்திரி பறித்தோம். பறிச்சுட்டு எங்கள் பாட்டி பார்த்தீங்கன்னா நேற்று ராத்திரியே கெட்டி வச்சிட்டாங்க. இதுதான் அந்த பூ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு வந்திருக்கு. பூ கெட்டியிருக்காங்க பாட்டி. இன்றைக்கி நாங்கள் வைக்கல. ஏன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன். ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா வைக்கக்கூடாது. அதனால நான் வீட்டில் சாயங்காலமாக வைக்கிறதுக்கு பாட்டி பூ நல்லா வச்சுருந்தாங்க. பார்த்தீங்களா, பெருசாக இருக்குது. இப்போது இது எங்கள் பாட்டி தான் பண்ணாங்க. இது நான் தலையில் வைக்க போகிறேன். இன்னைக்கு எங்கள் அம்மா என்ன பண்ண போகிறாங்க பார்த்தீங்கன்னா சவ் சவ் பொரியல் தான் பண்ண போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சவ் சவ் காய் பொரியல். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அடுப்பு பற்ற வச்சிட்டோம். எண்ணெய் ஊற்றிருக்கோம். இதில் எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு போடலாம். கடுகு நல்லா வெடிக்கிட்டோம். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இன்னைக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு போட்டோன்னா நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சிருச்சு கடலைப்பருப்பு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. பச்சை மிளகா, அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. இனிமேல் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரட்டும். ரொம்ப பொன்னிறமாக வர வேணாம். வெங்காயம் பொரியலுக்கு தானே நம்ம செய்ய போகிறோம். அதனால கண்ணாடி மாதிரி வந்துச்சு பாருங்க வெங்காயம் கொஞ்சம். இப்போ இதில் சவ் சவ் காய் போட்டுக்கலாம். நம்ம கிண்டி விட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் தூவிக்கலாம் தேவையான அளவு. மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுருக்கோம்ல, சவுச்சவுக்காய் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நாம் தேங்காய் திருவிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் திருவி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இவ்வளோ தேங்காய் நாங்கள் போட போகிறதில்ல, கொஞ்சமாக தான் போடுறோம். இது ஒரு தேங்காய். இது நாங்கள் அப்படியே இந்த தேங்காய் உடச்சிட்டு அந்த முறியை நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா ஒரு மாதிரி காஞ்சி போயிடும். இல்லைன்னா ஒரு மாதிரி கெட்டு ஏதோ ஆயிடும். அதனால்
நாங்கள் வந்து திருவி ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். அப்போ நமக்கு தேவையானதுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ரீசரில் வச்சிடலாம். நமக்கு தேவைப்படும் போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். ஃப்ரிட்ஜிலேருந்து நம்ம தேங்காய் எடுத்து திருவும்போது அது கட்டையாக விழுந்துடும். திருவவே முடியாது, கஷ்டமாக இருக்கும். இப்படி நீங்கள் தேங்காய் உடச்ச உடனே நீங்கள் இந்த மாதிரி திருவி வச்சாங்கன்னா நல்லா திருவாக வந்துடும் தேங்காய். இடையில கிண்டி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. உப்பு தண்ணி வேணும்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டுக்கோங்க. எந்த மாதிரி டப்பாவில் நாங்கள் தேங்காய் எடுத்து வைக்க போகிறோம். இவ்வளோ தான் போட போகிறோம் நாங்கள் பொரியலுக்கு. பாருங்க, சவுக்காய் நல்லா வெந்துருச்சு. இனிமேல் நம்ம உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. நம்ம வந்து தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் நல்லா சூடான உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்ல தேங்காய் நல்லா சூடாயிடுச்சு. அம்மா பார்த்தீங்கன்னா செஞ்சு முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன பவுலில் டேஸ்டிங்காக எடுத்துருக்கோம். இப்போ வாங்க சவு பொரியலை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி நம்ம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் காய்ஸ், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னால் அடுத்தடுத்த வீடியோ போட முடியும். பாய்.